Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான உலகம்மை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிராமத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல கௌரி கிஷன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 70sல நடக்கிற மாதிரி காட்சி பத்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கே நமக்கு மாரிமுத்த காட்டுறாங்க. எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட வேண்டுறது. இப்போ ஒய்ஃப் கிட்ட 2 பட்டு புடவையை எடுத்து வைன்னு சொல்லிட்டு, எதுக்கு 2 அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. இவங்க பேர் தான் உலகம்மை அப்படின்றது. இவங்களும் இப்போ வயல்வெளியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை பார்த்துட்டு இங்க எதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க கேக்குறாங்க. அப்பதான் இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பீடிலாம் உருட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருப்பாங்க. அங்க ஒரு மேனேஜர் இருப்பாரு. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கொஞ்சம் தப்பாலாம் நடந்துப்பாரு. இப்ப எல்லா பொண்ணுங்களையும் வழக்கத்தை விட சீக்கிரமா அனுப்பி விட்டுறாரு. இப்போ உலகம்மை வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து இவங்க கிட்டயும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஆனா கோவப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவரை திட்டிட்டு இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கன்னு இல்ல, எங்க போனாலும் பெண்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு மாரிமுத்து வந்துடுறாரு. வீடு வரைக்கும் வந்துட்டு போமான்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்களா இருப்பாங்க. மாரிமுத்து நல்ல வசதியா இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. உலகம்மை வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சதும் மாரிமுத்து ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவளுக்காக தான் சாரியை எடுத்து வைக்க சொன்னீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மாரிமுத்துக்கு சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி ஈரினோ பட்டு சாரி கட்டிடுறாங்க. என் கனவுல கூட பட்டு சாரி எல்லாம் கெட்டுவன்னு எதிர்பார்க்கல, ஆனா இப்ப உண்மையிலேயே கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா சரோஜாக்கு மாப்பிள பார்க்க போறாங்க. அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரோஜா அம்மாவும் இந்த ட்ரெஸ்ல நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு பொண்ணை பார்த்து சொல்லிட்டாங்க. பொண்ணுக்கு தின்னூர்லாம் வச்சு விடுறாங்க. எனக்குன்ற மாதிரி ஈரினோ கொஞ்சம் முன்னாடி போறாங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, சுத்தமா ஈரினை கண்டுக்கவே மாட்டாங்க. மூஞ்ச காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த காலகட்டத்துல மாப்பிள பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேரடியா கல்யாணம் தான் பண்ணோம். ஆனா இந்த மாப்பிள இருக்காரு பாத்தீங்களா, பார்த்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருப்பாரு. அதனால புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, கோயிலுக்கு வர வச்சிடுறாரு. அதே மாதிரி பொண்ணையும் வர சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவங்க 2 பேருமே சாமி கும்பிடுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்தே மாப்பிள்ள அந்த பொண்ணை பாக்குறாரு. மாப்பிளைக்கு 2 பேர்ல யாருன்னு டவுட். இப்ப இவங்க கிட்ட கேட்டுட்டுலாம் இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பயங்கரமா குழப்பி விடுறாங்க. வேணும்ட்டே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன நினைச்சிடறாருன்னா, உலகம்மை தான் பொண்ணு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிடுறாரு. உலகம்மையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ உலகம்மையும் மாப்பிள்ள நல்லா இருக்காரு பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க சரோஜா இருக்காங்கல்ல, எட்டி மாப்பிளைய பாத்துடுறாங்க. சரோஜாவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு மேல கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருது. வெக்கப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதான் வந்தாச்சுல, சாரியை சீக்கிரமா கலட்டு அப்படின்ற மாதிரி மாரிமுத்து ஒய்ஃப் சொல்றாங்க. இதை கேட்டு மாரிமுத்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப எதுக்காக கலட்ட சொல்லிட்டு இருக்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ இந்த சாரியோடய வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அவங்களும் ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாரிமுத்து எதனால இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாரு அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும். மாரிமுத்தோட ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாரு. எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்திருப்பாரு, அந்த காசை தாங்கன்ற மாதிரி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஈரினையும் பிடிச்சு கண்டமேனிக்கு திட்டுறாரு. நீ தானே அந்த சரோஜா கூட சேர்ந்து போன, சரோஜாவை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு கோவப்படுறாரு. அந்த மாப்பிள்ளை கிட்ட நீ தான் பொண்ணுன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. கல்யாணம் அன்னைக்கு சரோஜா உட்கார வச்சு எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. இந்த பிளானுக்கு நீயும் துணை போயிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் ஈரினுக்கு தெரியாதுல்ல. ஈரினும் பதிலுக்கு கோவப்பட்டு பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு அருவாளியே எடுத்துடுறாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அமைதியே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. சரோஜாக்கு இப்போ ஒரு மாப்பிளைய பாத்துருக்காங்கல்ல, அவர் ஏழை மாப்பிளையா இருப்பாரு. நல்லா பணக்கார மாப்பிளையா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இந்த மாப்பிளைய பிடிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு, சும்மா இரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை திட்டுறாரு. இப்பதான் புரோக்கரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாரிமுத்த என்ன பிடிச்சிருச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உலகம்மையை தான் பொண்ணா நினைச்சிருக்காருன்னு இவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மாரிமுத்து கிட்ட இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மாரிமுத்து மச்சான காட்டுறாங்க. இவரோட பேரு சின்னையா அப்படின்றது. சின்னையாக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அவர் இப்பயே சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா பகல்லையே அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் கிட்ட கோவப்படுறாரு. நம்ம பையனுக்கு கட்டி கொடுக்காம எதுக்கு வேற மாப்பிளைய பாக்குறாங்கன்னு கேக்குறாரு. ஒன்ன வச்சு அந்த மாப்பிளைய ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சின்னையா சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா. இப்ப நைட்டு நேரம் ஈரின் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாப்பிளைய இவங்களை பார்த்த மாதிரியே தான் இவங்களுக்கு தோணி இருக்கும். நம்மளால அந்த கல்யாணம் நிக்க கூடாது, சரோஜாக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் தள்ளி போகுது, அதனால மாப்பிளைய பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
மறுநாள் காலையில மாப்பிளைய பாக்கிறதுக்காக மாப்பிளை ஊருக்கு போறாங்க. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து மோட்டார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் இவங்கள பாத்துருவாரு. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. இந்த ஊர்ல கருப்பு ஜெமினி கணேசன் இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் பாத்துட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிக்கிட்டே திரும்புறாங்க. பார்த்தா மாப்பிளைய பார்த்தோம் ஷாக் ஆயிடுறாங்க. உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா பேசுறாரு. நீங்க தானே பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எனக்கு பக்கத்துல ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் பொண்ணு. அவங்க ரொம்ப நல்ல டைப். கண்டிப்பா உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க உங்களை பார்த்ததுல இருந்து உங்களை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, சரோஜாக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழியா மாரிமுத்துக்கு வேண்டிய ஒருத்தர் சைக்கிள்ல வந்திருப்பாரு. ஓஹோ, கதை இப்படி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சரோஜாவை பொறுத்த வரைக்கும் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கும். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரோஜாக்கு பார்த்திருக்க மாப்பிளை கிட்ட ஈரன் பேசிட்டு வந்தது மாரிமுத்து ஒய்ஃபுக்கு தெரிய வந்துருது. நீ எதுக்காக அவர்கிட்ட போய் பேசின அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏறக்குறைய அவங்க இடத்துல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலைலாம் இதுக்கப்புறம் கிடையாது போன்ற மாதிரி அனுப்புறாங்க. மாப்பிளையோட அப்பாவும் சொந்தக்காரங்களும் மாரிமுத்து கிட்ட பேசுறதுக்காக வராங்க. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவர் கேக்குறாரு. கல்யாணம் எங்க நடக்க போகுது, உலகம்மை அவன் லவ் பண்றதா சொல்றான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு என்னங்க சொல்றீங்கன்னு மாரிமுத்து ஷாக்க வருது. நீங்க எதுக்காக பட்டு சாரி கட்டி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சீங்க, அந்த பொண்ணை நார்மல் சாரியில அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதை தாண்டி உலகம்மை அந்த மாப்பிளைய தனியா மீட் பண்ணி பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏற்கனவே பொண்ணோட கல்யாணம் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த வாட்டியும் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த உலகம்மை தான் அப்படின்ற மாதிரி கோவம்லாம் படுறாரு. இந்த கல்யாணம் நின்னதுல சின்னையா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஈரனை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நல்ல காரியம் பண்ணமா, ஒன்னால் தான் இந்த கல்யாணம் நின்னது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கல்யாணத்தை நடத்தணும் தான் நான் ட்ரை பண்ணேன், அதை மீறியும் இப்படி ஆயிடுச்சு. தேவையில்லாம நீங்க ஊர்ல கண்டதை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாங்க. ஈரன் பார்த்துட்டு இருந்த வேலை போயிடுச்சு இல்ல, புதுசா ஏதாவது வேலை தேடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல தெரிஞ்ச அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த அக்காவும் இந்த ஊர்ல பெருசா எந்த வேலையும் கிடையாது, ஆனா பக்கத்து ஊர்ல கொஞ்சம் கஷ்டமான வேலை இருக்கு, வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. மாப்பிள்ளைய ஒருத்தர் வந்தார்ல, அவரோட ஊர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற மத்தவங்களும் மாப்பிள்ளைக்கு நடந்ததை பத்தி பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு பிடிக்காம அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கு போல. அவங்க ரெண்டு பேருமே பேசினது ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால தான் கல்யாணமே நின்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதை கேட்டு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாரிமுத்து ஈரின் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. ஈரின் அப்பாக்கு நிறைய காசுலாம் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு பிரச்சனை பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப பஞ்சாயத்துல முக்கியமான ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவை அந்த இடத்துக்கு வர வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் வேற ஒருத்தருக்கு தெரிய வந்துருது. உன் அப்பா வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கம்மா, சீக்கிரமா போன்ற மாதிரி ஈரினை பார்த்து சொல்லிட்டு இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, வேகமா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வட்டம் போட்டு இதை தாண்டி வரக்கூடாதுன்ற மாதிரி அப்பா உட்கார வச்சிருக்காங்க. வெயிலுன்றதுனால சூடு பயங்கரமா இருக்கும். ஈரினோ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வாங்கின காசை தரலன்னா வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. இப்பதான் எதுக்காக காசு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரிய வருது. அப்பா மரம் ஏறுற வேலை தான் பாப்பாரு, கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும். மாரிமுத்து தான் ஹெல்ப் பண்றதுக்காக காசை தந்திருப்பாரு, நீ பொறுமையா தந்தா போதும்னு சொல்லிருப்பாரு. இப்ப எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆனா இப்ப மாரிமுத்தும் மச்சானும் ஜோடி சேர்ந்துடுறாங்க. கண்டிப்பா காசை இப்பயே கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சர்க்கார் கிட்ட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மினிஸ்டர் வேற வரப்போறாரு, நாங்க ரவுண்ட்ஸுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க மட்டும் இப்ப வரலன்னு இங்க மினிஸ்டர் கிட்டே இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இது என்னமா வம்பா போச்சு, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க கூட்ட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னும் போலீஸை கூட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் பயப்படுறாங்க. இப்ப மாரிமுத்து இருக்காரு பாத்தீங்களா, இங்க வான்ற மாதிரி அசிஸ்டன்ட்ட கூப்பிடுறாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி காதுல சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் அந்த கான்ஸ்டபிளுக்கு இளநீலாம் தந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கையில ஒரு 10 ரூபா தந்துடுறாரு. எங்களுக்கு சாதகமா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. அப்பா குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் பொய்யா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நான் குடிக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா எவ்வளவோ பேசி பாக்குறாரு. குடிச்சிட்டு பொய்யா சொல்ற, ஸ்டேஷனுக்கு நட அப்படின்ற மாதிரி அப்பாவை கூட்டு போறாரு. இது எல்லாம் இவங்களோட வேலை அப்படின்றது ஈரனுக்கு நல்லா தெரிஞ்சிருது. நீங்களாம் ஆம்பளைங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவை காலுக்கீழே உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் வெளிய இருந்து பார்த்து இவங்களும் பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இப்ப கோயில்ல போய் சாமியை வேண்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டுறாங்க. இப்ப திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல மாப்பிளைய பாக்குறாங்க. மாப்பிள்ளை மெட்ராஸ்க்கு போறதுக்காக பஸ் ஏறதுக்கு வெயிட் பண்றாரு. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக சரோஜாக்காவை வேணாம்னு சொல்லிட்டீங்க, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க மனசை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, என் மனசை பத்தி யோசிங்க. நான் உங்க கூட வாழ்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கிடைக்கலன்னு தான் நான் இப்ப மெட்ராஸ்ல வேலை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாப்பிளையோட ஃப்ரெண்டா இருப்பாரு. கொஞ்ச நேரம் ஜெனரலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் கிளம்புறேன்
போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப கூட நான் உங்களை தான் மனசார நேசிச்சிட்டு இருக்கேன், உங்க மனசு என்னைக்காவது மாறுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் மெட்ராஸ்ல இருக்க போற அட்ரஸை இவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப கரெக்டா பஸ் வந்துருது. பஸ் வந்துருச்சுங்க, நான் கிளம்புறாரு. இவங்களும் ஒரு போதியே பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் இவங்களும் அப்பாவை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இவங்க மாப்பிள்ள கூட பேசிட்டு இருந்ததை இன்ஸ்பெக்டர் பார்த்தார்ல, அதனால இவங்க யாருன்னு நல்லா தெரியுது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க பொய்ய அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. மாரிமுத்து மேல கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. முதல்ல மாரிமுத்தை கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப ஆட்களும் மாரிமுத்து கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. எது நான் ஸ்டேஷனுக்கு வரணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி மாரிமுத்து பிரச்சனை பண்ணிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி சமாளிக்க முடியாது, நீங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம மாரிமுத்தோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது பெரிய அசிங்கம், இதனால ஊர்க்காரங்களா மொத்தமா வந்துடுறாங்க. என்ன இவரை வண்டியில ஏத்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இத பாக்குற ஒய்ஃப் பொண்ணு எல்லாம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப மாரிமுத்தம் அந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 2 மாசத்துல இவர் காசை தந்துருவாரு, அது வரைக்கும் நீங்க பிரச்சனை பண்ணாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாரிமுத்தம் சொல்லிடுறாரு. ஆனா ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே சொல்லிட்டு கிளம்புறாரு. மாரிமுத்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததை பத்தியே தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மாரிமுத்தோட அல்லக்கை மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. மாரிமுத்திய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டா நம்ம என்னடானா இன்னும் அவளை விட்டு வச்சிருக்கோம், அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இத மாரிமுத்தே கேட்டுறாரு. எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அமைதியே இரு அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்துறாரு. அங்கதான் இவரோட மச்சான் இருப்பாரு. வாங்க மச்சான், உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரும் மச்சானும் சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை இதோட விடுங்கன்ற மாதிரி தானே மத்தவங்க கிட்ட சொன்னாரு. ஆனா மச்சான் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு சீக்கிரத்துல அவளை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அல்லக்கை இந்த இடத்துக்கு வந்துடுறான். உனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணார்ல, அதனால தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றான். இவங்க இருக்காங்கல்ல, சப்புன்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. ஈரின்கோ யாரக்குறைய கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, அவர் ஒரு பேப்பர் குத்தாரு பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல இருக்க அட்ரஸ் எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கும் அவரை லைட்டா பிடிச்சிருக்கு போல. இந்த இடத்துல அவரை பத்தி சில விஷயங்கள்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்ல இருந்து வந்தவர் இவங்களுக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்களும் கட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண் முன்னாடி கட்டதா சொல்லியிருக்க, கண் முன்னாடி கட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் ஈரன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் குடிசையில கல்லுக்கெல்லாம் வந்து விழுது. என்ன கல்லு விழுது அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஒரு கல்லு அப்பாவோட தலையிலேயே பட்டுது. யாரோ வேணும்ட்டே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது ஈரனுக்கும் நல்லாவே புரிஞ்சிருது. இப்ப மறுநாள் காலையில ஈரனும் பஞ்சாயத்து கூட்டணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. ஆனா மாரிமுத்து பஞ்சாயத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் எடுக்க முடியாதுமா போன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இதனால ஈரன் இருக்காங்கல்ல, இந்த ஊர்ல இருக்க தாசில்தாரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார், நீங்க தான் இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா, மாரிமுத்த பார்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ தாசில்தார் கிட்ட போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் தகவல் கிடைச்சிருது. இப்ப மாரிமுத்து இருக்காருல்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சின்னையா கிட்ட சொல்றாரு. சின்னையாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க அப்பாக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப சின்னையா வந்துடுறாரு. எப்படி காயம் ஏற்பட்டது, கீழே விழுந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அதாவது நந்ததுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா நீங்க தான் பண்ணீங்க, நல்லா எங்களுக்கு தெரியும், தேவையில்லாம நடிக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க திட்டி அனுப்புறாங்க. மாரிமுத்து இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு விருந்தெல்லாம் போட்டு பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காரு. சார், அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணு தான், எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை, நாங்களே சமாளிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊர்லயே பெரிய ஆள் நீங்க, என் அளவுக்கு பிரச்சனையை வரவேற்றிருக்கீங்களே, நீங்களே பார்த்து இந்த பிரச்சனையை எப்படியாவது ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாரிமுத்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப திரும்பி பஞ்சாயத்தை கூப்பிட்டு ஈரனை நிக்க வச்சிடுறாங்க. நீங்களாம் ஆம்பளைங்களே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்தோம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. நீ சொன்ன அந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், அதை கேட்டு உன்னை விட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நீங்க சொன்னது தப்பு தான், பொட்டச்சுங்க கூட சில விஷயங்களுக்கு முன்னாடி வந்துருவாங்க, ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி கிண்டல் பண்றாங்க. இதனால இங்க இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்தவரோட ஃப்ரெண்டு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. அவர் பேர் அருணாச்சலம் அப்படின்றது. அவரும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பேர் சேர்ந்து திட்டுறீங்களே, இதெல்லாம் சரியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் கருப்பு சட்டை வேற போட்டிருப்பாரு. என்ன கருப்பு சட்டை போட்டதுனால பெரியார்னு நினைப்பான்னு கேக்குறாங்க. எனக்கு பெரியாருன்னா நினைப்பு கிடையாது, ஆனா கதர் சட்டை போட்டதுனாலே நீங்க எல்லாருமே காமராஜர்னு நினைச்சிட கூடாதுல, அதனால தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஊரை சேர்ந்த பெரியவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த ஊரை சேராதவனெல்லாம் எதுக்காக வர வச்சீங்க, முதல்ல கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஹெட்டா இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, சரிமா, நீ பண்ண தப்புக்காக 50 ரூபாய் அபராதம், இதையாவது கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 50 ரூபாய்க்கு நான் எங்க போறது, என்னால கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அப்ப இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருக்க கூடாதுமா, ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா ஊரை விட்டு ஒதுக்கிட்டதா சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அப்பா இவங்களை பார்த்து கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர் என்னப்பா நம்மள ஒதுக்குறது, நம்ம இந்த ஊரை ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப லேடிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி கிணத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஈரினும் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க பிடிக்கூடாது, அதுதான் ரூல்ஸா இருக்கும், நாங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சுக்கோமா, யாராவது பார்த்தா எங்க மேல கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடிஸ்ங்க சொல்றாங்க. அப்பதான் மாரிமுத்தோட அல்லக்கை இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவளுக்கு தரக்கூடாதுன்னு தெரியாதா, நீங்க மட்டும் தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கோவப்பட்ட ஈரினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு கங்கை உங்களுக்கு தேவைப்படுது, அதை கூட யாரும் தரமாட்டாங்க, அதனால பக்கத்து ஊருக்கு தான் போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அருணாச்சலம் வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அருணாச்சலம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் கேக்குறாரு. கங்கு வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நெருப்பு மாதிரி பேசுற நீங்க எல்லாம் பார்த்தாலே பத்திக்குமே, அதுக்கு எதுக்கு கங்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப அருணாச்சலம் அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுக்கான கங்கெல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. அது மூலியமா ஈரினோ வீட்டுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அருணாச்சலம் இருக்காரு பாத்தீங்களா, மத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி நிறைய போராட்டம் பண்றாரு. இப்ப ஈரின் பக்கத்து ஊர்ல தானே வேலை பாக்குறாங்க, போகும்போது வரும்போது இவர் போராட்டம் பண்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மாரிமுத்தம் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப மச்சானும் இவரும் சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணை யாருக்கோ தெரியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சொந்தத்திலேயே கட்டி வச்சிடலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவங்களும் நாளெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. சின்னையாவோட பையன் ஆள் சரியில்லை அப்படின்றது ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். போய் அவனுக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, என் பொண்ணு வாழ்க்கையை நீங்களே பாழாக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி தான் ஒவ்வொரு சம்பந்தமா நிறுத்தி அவளை பாதி கிளவியா மாத்தி வச்சிருக்க, இதுக்கப்புறமா கல்யாணத்தை தள்ளிப்பட முடியாது, அதுக்காக தான் பேசி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப முடிச்ச தகவல் ஈரினோட அப்பாக்கு தெரிய வந்தது. இத பத்தி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கம்லாம் இருக்கதான் செய்து, அதை மீறி சரோஜாக்கு இவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கும் சந்தோஷமா இருக்குப்பா, நான் சரோஜாவை பாக்குறதுக்காக போறேன்னு சொல்றாங்க. சாரியை குடுக்குற சாக்குல பாக்குறதுக்காக வரலாம்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, நீ யூஸ் பண்ண சாரியை நான் யூஸ் பண்ணுவேன்னு குடுக்கறதுக்காக வந்தியா, இந்த சாரிலாம் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது, முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் மூஞ்சிலேயே விசிறி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற ஈரினும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அப்பா ஆறுதல் சொல்றாரு. ஈரின் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது எங்க வீட்டுக்கு லெட்டரா அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஈரின் அந்த இடத்துக்கு வராங்க. என்னம்மா கை நாட்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல எனக்கு கையெழுத்தே போட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கையெழுத்த போட்டு லெட்டரை வாங்கிடுறாங்க. ஆனா ஈரினுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது. அருணாச்சலம் கிட்ட கொண்டு வரலான்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா வீட்டுல அருணாச்சலம் இல்ல. இவங்க டயர்டா வந்ததுனால தண்ணியை கொடுக்குறாங்க. அருணாச்சலம் ஊரை சேர்ந்தவங்க லோவர் கேஸ்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட யாருமே தண்ணி அவ்வளவு சீக்கிரத்துல குடிக்க மாட்டாங்க. ஆனா ஈரின் அதெல்லாம் யோசிக்காம தண்ணியை குடிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருணாச்சலம் இங்கதாமா இருப்பான், போய் பாருன்னு சொல்றாங்க. இவங்களும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அருணாச்சலம் ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி போராட்டத்துக்காக பிளான் போட்டுட்டு இருக்காரு. இவங்களும் வந்து இந்த லெட்டர்ல இருக்கிறத படிச்சு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அருணாச்சலமும் படிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க வீடு இருக்கிற இடம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும். அந்த இடம் திரும்பி எனக்கு வேணும் அப்படின்ற பார்த்தா அவர் லெட்டர் கொடுத்திருக்காரு. வேணும்ட்டே பிரச்சனை பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அருணாச்சலமும் சொல்றாரு. சரோஜாக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த சின்னையோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. இவங்க பக்கத்துல நெருங்கி வராரு. இவங்களும் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அவர் குடிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துக்கிறாரு. இதே மாதிரிதான் தினமும் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகப்பா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, என்னால வாழவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படி இப்படிதாம்மா இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாரு. ஆனா பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுல, அதை நினைச்சு இவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அல்ல கை பேசுறதுக்காக வராரு. உலகம் சுற்றும் வாலிபன் படம் பார்த்தேன், 8 நாள் டிக்கெட்ல புரட்சி தலைவர் உலகத்தையே சுத்தி காமிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த படத்துல மஞ்சுளான்னு ஒரு சின்ன பொண்ணு தான் கதாநாயகியா நடிச்சிருக்கு. அசோகன் ரேப் பண்ற மாதிரி ஒரு சீனு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே தயக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாரிமுத்து இருக்காருல, அசோகன் பண்ண விஷயத்த உலகம்மைக்கு நீ போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் நல்லா இருக்கும், ஆனா மாட்டினா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், கிளம்புன்ற மாதிரி மாரிமுத்தை அனுப்பி விடுறாரு. இப்ப மாரிமுத்தம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா காயப்பட்ட மாதிரி இந்த நபர் இருக்காரு. எப்பறம் இந்த காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் அந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாரிமுத்து சொன்ன மாதிரியே தப்பா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு கையில இருக்க பொருளாலேயே அடிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மெயின் பாயிண்ட்லயே மிதிச்சுட்டு கிளம்பி இருப்பாங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி மாரிமுத்தம் திட்டிட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அவங்க இடத்த வாங்கணும்ன்ற மாதிரி மாரிமுத்து தான் பிளான் போட்டிருப்பாரு. ஆனா அவங்க சைட்ல இருந்து பதில் லெட்டர் வந்திருக்கும். கண்டிப்பா அவகிட்ட இருந்து இடத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. வேற எப்படி அவளை பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி மாரிமுத்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கான்ஸ்டபிள வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா, அவளை நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
கவலையை விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் சொல்லிட்டாரு. ஈரன் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராய டியூப உள்ள போட்டுட்டு அதை வச்சு லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கான்ஸ்டபிள் யோசிச்சிருப்பாரு. இப்ப அதை உள்ள தள்ளிட்டு இருக்காரு. அது இவங்க கால்ல பட்டி இவங்க முடிச்சிடுறாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி டியூப புடிச்சு இழுக்கிறாங்க. பார்த்தா கான்ஸ்டபிள் தான் வராரு. நீ தான் இந்த வேலையை பண்றியா அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளை அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப மாரிமுத்து இருக்காருல, வேற ஒரு பிளான் போடுறாரு. ஆக்சுவலா அவங்க நடக்கிற வழி இருக்கு பாத்தீங்களா, அது வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடமா இருக்கும். அந்த இடத்துல நீ ஒரு வேலியை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஊர்ல பெரிய ஆளுங்கல்ல, அதனால இவங்களை பகச்சுக்க முடியல. சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு வேலியெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்னப்பா இங்க வேலியை போடுற, நாங்க எப்படி போறது வரது அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. நீங்க ஊர்க்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணனால தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. நீங்க மன்னிப்பு கேளுங்க, நான் உடனே இதை ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் மன்னிப்பு கேட்கறதுக்காக சின்னையாவை பாக்கிறதுக்கு வராரு. அவர் காலில் விழுந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் காலில் போய் விழு அப்படின்ற மாதிரி சின்னையா சொல்லிடுறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, மாரிமுத்து காலில் வந்து விழுறாரு. ஐயா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, உன் பொண்ணு மேல தான் கோவம், உன் பொண்ணை வந்து விழ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்டு அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா, வேணும்ட்டே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு எல்லாம் காலில் விழமாட்டா, இதுக்கப்புறம் நானும் விழமாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன ஊர்க்காரங்க கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்கிறாரு. என் பொண்ணு வர வரைக்கும் மட்டும் இதை ஓப்பன்ல வையே, அதுக்கப்புறம் வேணா க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப நைட்டு பொண்ணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமா இந்த விஷயத்த சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. சாப்பாடு ரெடிப்பா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அப்பதான் அப்பா இறந்து போயிட்டது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப காலையில இந்த தகவல் தெரிஞ்சு எல்லாருமே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணை மட்டும் காலில் விழ சொல்லுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பணும். உன்னோட அப்பா இப்படி இறந்து போவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி உன்னோட அப்பாக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கதையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வராங்க. என் அப்பாவோட பாடி மேல கை வைக்காதீங்க, என் அப்பாக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செஞ்சுக்கிறேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இழுக்கிற மாதிரி ஒரு இடத்துல அப்பாவோட பாடியை போட்டுறாங்க. இவங்களே தனியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல்லாம் ஃப்ரெண்டு மூலியமா அருணாச்சலத்துக்கு தெரிய வந்துருது. அருணாச்சலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊர்க்காரங்க இதுக்கும் பிரச்சனை பண்றதுக்காக வராங்க. நீ இந்த ஊரை சேர்ந்தவனே இல்ல, வேற கேஸ்ட சேர்ந்தவன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்றீங்க, இதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப இவரும் இவரோட ஆட்களும் சேர்ந்த மாதிரி சுடுகாட்டு கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. இப்ப எரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பையன் தான் கொல்லி வைக்கணும், நீ கொல்லி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பையன் இடத்துல இருந்து நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி அருணாச்சலம் அந்த கொல்லி வைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிறாரு. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஊர் கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறாங்க. இந்த ஊர்ல இதுக்கப்புறம் இருக்க தேவையில்ல, திங்ஸ் எல்லாம் எத்தனை கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போதும் ஊர் மக்கள் எல்லாம் கூடி வந்துடுறாங்க. இந்த ஊரை விட்டு எங்க போயுமா உன்னால பொழைக்க முடியும், எங்க காலில் மட்டும் விழுந்துரு, திரும்பி பழையபடி நீ இந்த ஊர்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த ஊர்ல இப்படி இருக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல போய் கிடைக்கிற வேலையை பார்த்து நான் பொழைச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சின்னையா என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்காக போறன்னு தெரியும், அடிக்கடி நீ அருணாச்சலம் வீட்டுக்கு போறத பத்தி சொல்லுவாங்க, அந்த ஜாதிக்கார பையனா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அதானே, போய்க்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா உங்க வாய் கண்டிப்பா அழுகிதான் போகும். ஒரு பையன் ஸ்தானத்துல இருந்து என்னோட அப்பாக்கு கொல்லி வச்சிருக்காரு, அவர் என்னோட அண்ணன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் வேற கேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜாதியெல்லாம் நீங்களே பிடிச்சு தொங்கிக்கோங்க, பக்கத்து ஊர்ல எனக்குன்னு ஒரு வேலையை பார்த்து நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.